السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إنما يريد الله ليذهب عنكم الرجس أهل البيت ويطهركم تطهيرا. صدق الله العظيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழனைத்தும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரைத்தாக. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரது அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஹுஃபால்கள், ஷுஹதாக்கள், நல்லோர்கள், பெரியோர்கள் என இந்த உம்மத்தினர்களாகிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். பல சிறப்புகளையும் பல வரலாற்று சுவைமிக்க சம்பவங்களையும் அடக்கி வைத்திருக்கிற முஹர்ரமனுடைய 10வது நாள் ஆஷுராவது தினத்தில், அதிலும் சிறப்பிற்குரிய ஜும்மாவுடைய நாளில் நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். என்னதான் இந்த ஆஷுராவுடைய நாளில் பலவிதமான வரலாற்று சுவைமிக்க சம்பவங்கள் நிகழ்ந்திருந்தாலும், பல நபிமார்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தி இருந்தாலும், ஒரு டேர்னிங் பாயிண்டாக அமைந்திருந்தாலும், இந்த ஆஷுராவுடைய தினத்திலும் ஒரு சோக வரலாறு என்பது இங்கே இவ்வுலகில் நிகழத்தான் செய்திருக்கிறது. அதுதான் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசத்திற்குரிய பேர பிள்ளை ஹஸ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட தினமும் இந்த ஆஷுராவுடைய தினத்தில்தான். கர்பலா என்ற இடத்தில் வைத்து ஷஹீதாக்கப்படுகிறார்கள். எனவே அதனை குறித்து ஒரு சில செய்திகள் உங்களிடத்தில் பகிர வேண்டும் என்ற நோக்கில் இன்றைக்கு ஜும்மாவுடைய உரை அமையும். கண்ணியத்திற்குரியவர்களே, முதலில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தார்களுக்கு மொத்தமாக ஒரு பெயர் அஹ்லு பைத் என்பதாக சொல்வார்கள். அஹ்லு பைத் என்றால் யார் என்று சொன்னால் அதில் 5 நபர்கள் வருவார்கள். முதலாவதாக நமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இரண்டாவதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு, மூன்றாவது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, 4 5வது ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகிய 5 நபர்களும் தான் அஹ்லே பைத்துகள் என்று சொல்லப்படக்கூடிய நபி அவர்களுடைய குடும்பத்தார்கள். அல்லாஹு தஆலாவும் கூட திருக்குர்ஆனில் இப்படி சொல்கிறான், இன்னமா யுரீதுல்லாஹு லியுذஹிப அன்கும் الرجس أهل البيت ويطهركم تطهيرا. அல்லாஹு தஆலா உங்களை அனைத்து விதமான அசுத்தங்களை விட்டும் நீக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹு தஆலா விரும்புகிறான் என்று சொல்லி அஹ்லு பைத்துகளை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அஹ்லு பைத்துகளின் மீது எப்படி நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பிரியம் வைத்திருக்கிறோமோ, அதே போன்ற அஹ்லு பைத்துகளின் மீதும் நாம் பிரியத்தை வைக்க வேண்டும் என்று சொல்லி பல ஹதீஸ்களில் நாம் இங்கே பார்க்க முடியும். இந்த ஆயத்தை ஒட்டியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம ஆஹுலாய் அஹ்லி பைத்தி, இவர்கள் இருக்கின்றார்களே இவர்கள் தான் எனது குடும்பத்தார்கள், அதிபஹன்ஹுமுர் ரிஜ்ஸ வ தத்ஹீருஹும் தத்ஹீரா, எனவே அவர்களை விட்டும் அனைத்து விதமான அசுத்தங்களையும் நீக்கி நீ சுத்தமாக அவர்களை ஆக்கிவிடு என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு குர்ஆன் வசனம் இறங்கிய பொழுது துஆ கேட்டார்கள் என்று சொல்லி நாம் ஹதீஸ்களில் பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, ஒரு போர்வைக்குள் போர்த்தி அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போர்வை எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஹசன் ஹுசைன் மற்றும் அலி ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோர் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு போர்வைக்குள் நின்று இவர்கள் தான் என்னுடைய குடும்பத்தார்கள் என்று சொல்லி இவ்வுலகிற்கு அறிமுகப்படுத்தினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்ல, நஜ்ரான் தேசத்திலிருந்து வந்த நசாராக்கள்,
அவர்கள் விவாத நோக்கில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் விவாதம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த விவாதத்தில் நீயா நானா என்று சொல்லி போட்டி, அதாவது நசராவுடைய மதம் உயர்ந்ததா அல்லது இஸ்லாமிய மதம் உயர்ந்ததா என்று சொல்லி இருவர்களுக்கும் இடையில் ஒரு போட்டி என்பது நடைபெற்றது, ஒரு விவாதம் என்பது நடைபெற்றது. கடைசியாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சூரா ஆல இம்ரானில் இப்படி பதிவாகிறது, குல் தஆலு நது அப்னாஅனா வ அப்னாஅக்கும் வ நிசாஅனா வ நிசாஅக்கும் வ அன்ஃபுஸனா வ அன்ஃபுஸக்கும் சும்ம நப்தஹில். எனவே உங்களுடைய நஜ்ரானுடைய பாதிரிமார்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களுடைய குடும்பத்தார்களை எல்லாம் நீங்கள் கூப்பிட்டு வாருங்கள், உங்கள் மனைவி மக்களை, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எல்லாரும் அழைத்து வந்து வாருங்கள், நாம் முபாஹலா செய்யலாம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தார்கள். முபாஹலா என்றால் என்னவென்றால், அதாவது யார் சத்தியத்தின் மீது இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒருவருக்கு ஒருவர் இங்கே சாபம் விட்டுக் கொள்ள வேண்டும். அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபனஜஅல் லஅனத்துல்லாஹி அலல் காதிபீன். யார் பொய் சொல்கிறார்களோ, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்தில் யார் பொய் சொல்கிறார்களோ அவர்களின் மீது அல்லாஹ்வினுடைய சாபம் உண்டாகட்டும் என்று சொல்லி உங்கள் குடும்பத்தாரை நீங்கள் அழைத்து வாருங்கள், நான் என் குடும்பத்தாரை அழைத்து வருகிறேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அலி, ஹசன், ஹுசைன் ஆகிய ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோர்கள் ஒன்று சேர்த்து என்ன செய்கிறார்கள், முபாஹலாவிற்கு தயாரானார்கள். ஆனால் நஜ்ரானுடைய பாதிரிமார்கள் தங்களுக்குள்ளாக பேசிக் கொண்டார்கள். என்ன பேசினாங்க, இந்த முகங்களை பார்த்தால் அல்லாஹ் என்ன செய்து விடுவான், துஆக்களை கபூல் செய்து விடுவான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு மலையை இவர்கள் சுட்டிக்காட்டி இந்த இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு மாற்றிவிடும் என்று சொல்லி அல்லாஹ் துஆ கேட்டாலும் அந்த துஆவை அல்லாஹ் தஆலா நிச்சயமாக கபூல் செய்து விடுவான். எனவே எதற்கு இந்த வம்பு என்று சொல்லி சற்று பின்வாங்கினார்கள் நஜ்ரானுடைய பாதிரிமார்கள் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகிற்கு கடைசியாக சொன்ன ஒரு செய்தி, தரத்து ஃபீக்கும் அம்ரைன், உங்களிடத்தில் நான் இரண்டு விஷயங்களை நான் விட்டு செல்கிறேன். அதில் முதலாவதாக கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தையும், அடுத்ததாக அஹ்லு பைத்தி, எனது குடும்பத்தார்கள் நான் விட்டு செல்கிறேன். என் குடும்பத்தார்கள் மீது நீங்கள் நேசம் வைத்திருக்கக்கூடிய காலமெல்லாம், என் குடும்பத்தாரை நீங்கள் பின்பற்றக்கூடிய காலமெல்லாம் நீங்கள் நேர்வழியின் மீது இருப்பீர்கள், வெற்றியின் மீது இருப்பீர்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்லி தருகிறார்கள். சரி, வாருங்கள் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பற்றி நாம் பார்க்கலாம். மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்த பின்னால் 4 வருடங்கள் கழித்து என்ன செய்கிறார்கள், ஷாபானுடைய மாதத்தில் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு தந்தை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலாக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு பெயரை வைக்கிறார்கள். அந்த பெயர் என்னன்னா ஹர்ப் அப்படின்னு சொல்லி பெயர். ஹர்ப் என்றால் யுத்தம் என்று அர்த்தம். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு யுத்தத்தின் மீது ஒரு பேராசை கொண்டவர்களாக, மிகவும் யுத்தத்தில் ஈடுபடுவர்களாக இருந்ததால் அந்த ஆசையின் காரணமாக ஹர்ப் என்று சொல்லி பெயர் வைத்தார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர் பெயர் ஹர்ப் அல்ல, மாறாக நான் இவருக்கு ஹுசைன் என்று பெயர் வைக்கிறேன் என்று சொல்லி ஹுசைன் என்று பெயர் வைத்து காதில் பாங்கு சொல்லி அவர்களுக்கு அகீகா கொடுத்து தலையில் முடியெல்லாம் எடுத்து வெள்ளியை அதன் எடைக்கு ஏற்ப வெள்ளியை சதக்காக கொடுத்தது எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் செய்தார்கள். தன் பேர பிள்ளைகளுக்காக வேண்டி குழந்தை பருவத்தில் ஒரு தந்தை என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அந்த கடமைகள் எல்லாம் நமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் பேர பிள்ளைக்காக வேண்டி செய்தார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், நடையிலும் உடையிலும் நடைமுறையிலும் நபி அவர்களை போன்றே காட்சியளித்தார்கள் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மறு உருவமாக இருந்தார்கள் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. சரி, விஷயத்திற்கு நாம் நேராக வருவோம். பலவிதமான சம்பவங்கள் அவர்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாண்டிங் என்பது மிக பெரியது. அதில் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்லுகிறேன். ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுக்கு மேல ஏறி உட்கார்ந்துப்பாங்க. அதாவது நபி அவர்கள் ஒரு வாகனத்தை போன்றும், சின்ன பிள்ளை நம்ம முதுகு மேல ஏற்றி நம்ம போவோமா இல்லையா, அதே போன்று ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதுகுக்கு மேலாக அமர்ந்து கொண்டு நபி அவர்கள் சவாரி செய்வார்கள். வீட்டில் இருக்கும் பொழுது பார்ப்பவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குழந்தைகளோடு விளையாட கூட நேரம் இருக்கின்றதா, இப்படியெல்லாம் தங்கள் குழந்தைகளை கொஞ்சுவார்களா என்று சொல்லி பார்ப்பவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவை அழைத்து ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எப்பா நீ எந்த வாகனத்தின் மீது ஏறினியோ
அந்த வாகனம் உலகத்திலேயே சிறந்த வாகனம், அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாராக ஹதீஸ்களில் இங்கே பதிவாகி இருக்கிறது. சரி, என்ன ஆனது? கர்பலாவுடைய விஷயம் இந்த முஹர்ரமுடைய 10ஆம் உடைய நாள் ஏன் சற்று தூயம் கலந்த நாளாக இருக்கு என்று சொன்னால், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களை சேர்ந்த அஹ்லு பைத்துகளும் ஒன்றாக ஒரு கொத்தாக கொலை செய்யப்பட்ட இடம் கர்பலாவுடைய இடம். அந்த நிகழ்வு நடந்தது என்பது இந்த ஆஷுராவுடைய 10ஆம் நாள் தான். கூஃபாவை தலைநகராக கொண்டு கிட்டத்தட்ட 20 வருடங்கள் ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்தார்கள். ஆட்சி செய்து, அதாவது மக்கள் ஆட்சி இல்லாமல் அரசர் ஆட்சி அப்பொழுது வந்தது. யார் அரசராக அடுத்து பதவியேற்கிறான்னு சொன்னா ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகன் யஸீத். யஸீத் எப்படிப்பட்டவன் என்று வரலாற்று ஆசிரியர்கள் பலவிதமாக குறிப்பிடுகிறார்கள். அப்படியுள்ள கூஃபாவில் வாழ்ந்த மக்களுக்கும் கூட என்ன செய்யாது, யஸீதை பிடிக்கவே பிடிக்காது. எந்த அளவிற்கு என்று சொன்னால் அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுகிறார்கள், யஸீதை பற்றி எழுதுகிறார்கள், அவன் 5 நேர கடமையான தொழில் கூட தொழ மாட்டான். இப்படிப்பட்ட பெரும்பாவங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு சர்வாதிகாரியான யஸீதை அவனை அரசர் என்று ஏற்று பையாத்து செய்ய வேண்டும். பையத் என்று சொன்னால் கரத்தை பிடிச்சி உங்களை நான் அரசர் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி இஸ்லாமிய உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ அரசு அதிகாரிகள் என்ன செய்கிறார்கள், மதினாவில் இருக்கக்கூடிய ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டிலே கதவை தட்டுகிறார்கள். தட்டி நீங்கள் யஸீதை அரசராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொன்ன பொழுது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இல்லை, அவரின் மீது பலவிதமான கெட்ட அபிப்பிராயங்கள் எல்லாம் இருக்கிறது, நான் அவரை அரசனாக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், ஹலீஃபாவாக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று தெள்ள தெளிவாக வெளிப்படையாக சொல்கிறார்கள் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. பொதுவா ஆட்சியும் பணமும் என்ன செய்துவிடும், அல்லாஹுடைய பிரியமும் ரசூலுடைய பிரியமும் ரசூலுடைய குடும்பத்தினுடைய பிரியம் என்ன செய்துவிட்டு யஸீதுக்கு மறைத்து விட்டது. அவன் என்ன செய்தான், மதீனாவில் உள்ள தன் கவர்னருக்கு கடிதத்தை எழுதுகிறான். என்ன, எப்படியாச்சும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அவர் குடும்பத்தார்கள் என்ன செய்யணும், என்னை பையத் செய்து என்னை அரசர் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு நீ என்ன எல்லைக்கு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம். அது மதீனாவில் உள்ள கவர்னர் என்ன செய்தான், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு பலவிதமான தொல்லைகள், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பலவிதமான தொல்லைகள், அவரை நீங்கள் அரசராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பலவிதமான இன்னங்கள் கொடுக்கப்பட்ட பின்னால் மதீனாவாசிகள் சொன்னார்கள், நீங்கள் இதற்கு மேல் மதீனாவில் இருக்க வேண்டாம், தயவு செய்து என்ன செஞ்சிருங்க, மக்காவுக்கு போயிருங்க. ஏனால் வமன் தஹலஹு கான ஆமினா, அல்லாஹ்வுடைய வாக்கு, யார் மக்காவிற்குள் நுழைகிறார்களோ அவர்கள் நிம்மதி பெற்றவர்களாக ஆகுவார்கள் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறார். எந்த ஊர் ரசூலை வரவேற்றதோ அதே ஊர் கண்ணீர் மல்க மலக ரசூலுடைய பேரரை வழி அனுப்பி வைக்கிறது. மதீனா கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபருக்கு அருகில் நின்று ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜியாரத் செய்கிறார்கள். அது அந்த நேரத்தில் சற்று அவர்களுக்கு நன்றாக தெரிந்து கொண்டது என்ன, இந்த சந்திப்பு தான் எனது தாத்தாவை நான் கடைசியாக சந்திக்கக்கூடிய ஒரு சந்திப்பு, இதற்கு அடுத்து ஒரு சந்திப்பு ஏற்படுமா என்று சொல்லி எனக்கு தெரியாது என்று சொல்லி ஓரளவுக்கு ஒரு அனுமானித்தார்கள். ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவை விட்டு புறப்படுகிறார்கள். மதீனாவுள்ள அனைத்து மக்களும் அழ ஆரம்பிக்கிறார்கள். மக்காவிற்கு சென்ற பின்னால் என்ன ஆனது என்றால், கூஃபாவில் இருந்து அதிகமான கடிதங்கள், கிட்டத்தட்ட 16,000 கடிதங்கள் என்ன செய்கிறது, ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வருது. அந்த கடிதத்துல என்ன எழுதி இருக்குன்னு சொன்னா, சுருக்கமாக, எங்களுக்கு யஸீதை பிடிக்கவில்லை, அவன் ஒரு சர்வாதிகாரி, அவன் அநியாயமான முறையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான், ரசூலுடைய பேரராகிய நீங்கள் தான் ஆட்சி செய்வதற்கு மிகவும் தகுதியானவர், எனவே ஆட்சி பொறுப்பை ஏற்பதற்காக வேண்டி கூஃபாவிற்கு நீங்கள் வாருங்கள், நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பை தருகிறோம் என்று சொல்லி வாக்களித்தவர்கள் யாரு, கூஃபாவாசிகள். கொஞ்சம் லெட்டரலா வர 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 ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கின்றார்கள், தன் சச்சாவின் மகன் முஸ்லிம் இப்னு அகீலை என்ன செய்கின்றார்கள், நீங்கள் கூஃபாவிற்கு செல்லுங்கள், கூஃபாவுக்கு போய் என்ன செய்யுங்க பாருங்க, அந்த நிலைகள் நமக்கு சாதமாக இருந்தால் நான் என்ன செய்யறேன், நான் கிளம்பி வருகிறேன், இல்லை என்றால் நான் மக்காவிலே நான் தங்கி விடுகிறேன் என்று சொல்லி முஸ்லிம் அகீல் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கின்றார்கள், நேராக கூஃபாவிற்கு செல்கிறார்கள். கூஃபாவில் சென்று பார்த்தால் முஸ்லிம் அகீல் ரலியல்லாஹு அன்ஹு அமோக வரவேற்பு,
அதையெல்லாம் பார்த்துவிட்டு ஹசரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முஸ்லிம் அகீல் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கடிதத்தை எழுதுகிறார்கள். நீங்கள் தாராளமா என்ன செய்யலாம், கூஃபாவிற்கு வரலாம், அனைத்து மக்களும் உங்களைத்தான் நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலை, என்ற ஒரு கடிதத்தை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு அனுப்புகிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கடிதம் கிடைக்கிறது. கிடைத்தவுடன் கிட்டத்தட்ட 300 அஹ்ல பைத்துகளோடு எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்கள் 300 அஹ்ல பைத்துகளோடு, அதில் குழந்தைகளும் இருக்கிறார்கள், பெண்களும் இருக்கின்றார்கள். என்ன செய்யறாங்க, மக்கா விட்டு கிளம்புறாங்க. கிளம்பும் பொழுது இப்போதான் பல சஹாபாக்கள், அதில் குறிப்பாக ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சிட்டாங்க, ஹுசைன் ரலியல்லாஹு கடிவாளத்தை பிடிச்சி நின்ட்டாங்க. தயவு செய்து நீங்கள் போக வேண்டாம், கூஃபாவிற்கு நீங்கள் போக வேண்டாம், உங்களிடத்தில் நான் ரத்த வாடையை நான் உணர்கிறேன், நீங்கள் கூஃபாவிற்கு போக வேண்டாம் சொல்லி ஒரு தடை. இன்னும் அடுத்தபடியாக ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாகனத்தில் சென்று கொண்டிருந்த ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வழி மறைத்து நடுவுல பாதையில படுத்துட்டாங்க. என்னை தாண்டி என்ன செய்யணும், நீங்கள் போக வேண்டாம், நான் பயப்படுகிறேன், இதுதான் உங்களுடைய கடைசி பயணமாக இருக்குமோ என்று சொல்லி பயப்படுகிறேன் என்று சொல்லி ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தடுத்தார்கள். அந்த காலத்து கவிஞனாக இருந்த ஃபரஸ்தக் என்பவர், இவர் யார் என்று சொன்னால் ஸஅஸா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பேரர். ஃபரஸ்தக் என்பவர் கவிகளை எல்லாம் பாடி நீங்கள் கூஃபாவிற்கு போக வேண்டாம். எந்த அளவிற்கு கவிகளை பாடினார் என்று சொன்னால், அல் கூஃபி லா யூஃபி, கூஃபாவாசிகள் இருக்கின்றார்களே தங்கள் வாக்கை நிறைவேற்ற மாட்டார்கள், நீங்கள் செல்ல வேண்டாம் என்று சொல்லி எவ்வளவோ தடுத்தும் கூட என்ன செய்தார்கள், ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூஃபாவை நோக்கி புறப்படுகிறார்கள். கூஃபாவை நோக்கி புறப்படக்கூடிய செய்தி அங்கே யஸீதுக்கும் அவனுடைய கவர்னர் உபைதுல்லாஹ் இப்னு யஸீதுக்கும் என்ன செய்கிறது தெரிகிறது. எரிந்த பின்னால் என்ன ஆனது என்று சொன்னால், சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அங்கே முஸ்லிம் இப்னு அகீல் சச்சா மகன் சொன்னோமா இல்லையா, ஹுசைன் ரலியல்லாஹு சச்சா மகன் அங்கே கொலை செய்யப்படுகிறார். கொலை செய்யப்பட்ட பின்னால் மக்காவிற்கும் கூஃபாவிற்கும் மத்தியில் உள்ள இடம் கர்பலா என்ற இடம். அந்த இடத்தில் தான் கூடாரங்கள் எல்லாம் போடப்பட்டு அங்கே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவருடைய படைகளும் அங்கே இருக்கின்றது. வெறும் 300 பேர்களை எதிர்க்க யஸீது திரட்டிய படைகள் 30,000 நபர்கள். 30,000 நபர்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த 300 பேர்களை தோற்கடிக்க வேண்டும், இந்த போரில் நாம் ஜெயிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் யஸீத் என்ன செய்கின்றான், 30,000 நபர்களை யாருடைய தலைமையில் அனுப்புகிறான் சொன்னால், கவர்னர் உபைதுல்லாஹ் இப்னு யஸீதுடைய தலைமையில் அவன் அனுப்புகிறான். இன்னொரு ரிவாயத்தில் உபைதுல்லாஹ் இப்னு ஸைத் என்று கூட அவனுடைய பெயர் வருகிறது. ஆக இந்த உபைதுல்லாஹ் என்பவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவர்களும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது. என்ன பேச்சுவார்த்தைன்னு சொன்னா, அஹ்ல பைத்துடைய சிறப்புகள் எல்லாம் அவனுக்கு சொல்லப்படுகிறது. நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம், எங்களுக்கு நீங்கள் தான் என்ன செய்ய முன்னுரிமை தர வேண்டும், நபியுடைய வாரிசாக பேரப்பிள்ளை நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம், எனவே எங்களுக்கு நீ வழிமுறை என்று சொல்லி நபி அவர்களுடைய பெயர் சொல்லியும் கூட அந்த நயவஞ்சகர்களுக்கு மனசு என்ன செய்யல, இறங்காமல் கல்லெஞ்சக்காரர்களாக இருந்து எந்த அளவிற்கு என்று சொன்னால், கூடாரத்தில் ஒரு குழந்தை பிறந்தது. கூடாரத்துல ஒரு பெண்மணிக்கு ஒரு குழந்தை பிறந்தது. எதிர்கள் புறத்திலிருந்து அம்பு நேராக வந்து அந்த குழந்தை மீது பாய்ந்தது. அத்தோட வஃபாத் அந்த குழந்தை. இன்னும் சொல்ல போனால் கர்பலாவில் அருகாமையில் யூப்ரட்டிஸ் நதி, அதாவது ஃபுராத் என்ற நதி ஓடிக்கொண்டிருந்தது. அந்த நதியில் இருந்தும் கூட தண்ணீரை எடுப்பதற்கு தடை செய்யப்பட்டார்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அவர்கள் படைகளுக்கும். கடைசியாக விஷயத்திற்கு வருகிறேன். என்ன ஆனது தெரியுமா, அந்த போரில் கர்பலாவுடைய யுத்தத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். எப்படி ஷஹீதாக்கப்பட்டார்கள், நான் 2 ரக்காத் தொழுது கொள்கிறேன், எனக்கு 2 ரக்காத் தொழ அனுமதித்தாங்கன்னு சொல்லி உபைதுல்லாவிடத்தில் ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க. 2 ரக்காத் தொழ அனுமதி தரான். முதல் ரக்காத் அவர் செய்த முதல் சஜிதா, ஆனால் அதுதான் ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கையின் கடைசி சஜிதாவும் ஆனது. சஜிதாவில் இருக்கும் பொழுதே அவர்களை உபைதுல்லா என்ன செய்து விட்டான், வெட்டி விட்டான். அத்தோடு ஷஹீதானார்கள் ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. ஷஹீதாக்கப்பட்ட பின்னால் அவன் தலையை, அதாவது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தலையை தனியாக என்ன செய்தான், உபைதுல்லா எடுத்து கூஃபாவுடைய அரசவையில் எடுத்து வைக்கிறான். ஹுசைன் தலை என்ன செய்யறான், கூஃபாவுடைய அரசவையில் வைத்து என்ன செய்கிறான், ஒரு குச்சியை எடுத்து வாயிலே அடிக்கிறான். ஹுசைன் ரலியல்லாஹு முபாரக்கான தலைய கூஃபாவுடைய அரண்மனைக்கு கொண்டு வந்து அங்க ஹுசைன் ரலியல்லாஹு வாயிலே அடித்துக் கொள்கிறான். அங்கே இருந்த மூத்த சஹாபாக்கள்
ஹஸ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், நீ எந்த உதட்டின் மீது அடிக்கிறாய் தெரியுமா? நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உதட்டோடு உதட்டாக முத்தம் கொடுப்பதை என் கண்களால் நான் பார்த்தேன். அப்படிப்பட்ட முபாரக்கான உதட்டின் மீது நீ அடிக்கிறாயா? நீ தவிர்த்து கொள். இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பிடி மிகவும் கடினமானதாக இருக்கும் என்று சொன்னார்கள் ஹஸ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. காலம் எப்பொழுதும் ஒன்றாக இருக்காது, காலம் மாறியது. சொல்ல போனால் உங்களுக்கு இப்படி சொன்னால் நன்றாக இருக்கும், அதே கூஃபாவுடைய அரண்மனை, ஆனால் வேற அரசர், உபைதுல்லா இல்லாமல் வேறொரு அரசர், அவர் பெயர் முக்தார் என்று பெயர். அவர் என்ன செய்தார்? உபைதுல்லாஹுடைய தலையை கொய்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலை இருக்கக்கூடிய இடத்தில் அங்கே உபைதுல்லாஹுடைய தலை வைக்கப்பட்டது. எப்படி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாயில் வைத்து ஒரு குச்சியை வைத்து அடித்தான உபைதுல்லா, அதே போன்று முக்தார் என்ற அரசர் என்ன செய்தார் சொன்னால் உபைதுல்லாஹுடைய வாயில் வைத்து அடிக்கிறார். ஆக அல்லாஹு தஆலா இதைதான் திருக்குர்ஆனில் சொல்கிறார், தில்கல் அய்யாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ். இதை போன்ற காலங்கள் என்பது ஒருவருக்கு எப்பொழுதுமே சாதகமாக இருக்காது, காலங்களை நாம் மாற்றி மாற்றி கொண்டு வருவோம் என்று சொல்லி அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன் இங்கே பதிவு செய்கின்றான். ஆக இதுதான் கர்பலாவினுடைய ஒரு சோகமான வரலாறு. கடைசியாக உங்களுக்கு ஒரு செய்தி என்னவென்றால், இந்த ஆஷுராவுடைய நாள் என்பது துக்க நாள் அல்ல, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த நாளை எத்தனையோ நபிமார்களுக்கு அல்லாஹ் என்ன செய்திருக்கின்றான்? சோதனைகளிலிருந்து பாதுகாத்திருக்கின்றான். ஒரு திருப்பு முனையாக அல்லாஹ் மாற்றி வைத்திருக்கின்றான். இதை ஷியாக்களை போன்று நாம் என்ன செய்யக்கூடாது? ஒரு துக்க நாளாக அனுஷ்டிக்க கூடாது. அஹ்ல பைத்துகளின் மீது பிரியம் என்பது இருக்க வேண்டும், அவர்கள் மீது நேசம் பாசம் எல்லாம் இருக்க வேண்டும் தான். ஆனால் இந்த நாளை ஒரு துக்க நாளா நாம் அனுஷ்டிக்க கூடாது. எப்பயும் போல இந்த நாளை நாம் கழித்து விட வேண்டும். நோன்பு நோற்று அல்லாஹ்விடத்தில் இபாதத் செய்து அதிகமான துஆக்களை கேட்டு நாம் கழிக்க வேண்டுமே தவிர மாரில் அடித்துக் கொள்வதும், பிளேடுகளை வைத்து மாறுகளை கிழித்துக் கொள்வதும், கன்னங்களில் அடித்துக் கொள்வதும், அது மாத்திரமல்லாமல் சட்டைகளை கிழித்துக் கொள்வதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். யார் இப்படி ஒப்பாறு வைத்து இது போன்ற செயல்கள் எல்லாம் செய்கின்றார்களோ ஃபலைஸ மின்னா, அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. ஆக அந்த நிகழ்ச்சிக்கும் நமது மார்க்கத்திற்கும் எந்த விதமான சம்மதமும் கிடையாது என்ற ஒரு செய்தியும் உங்களுக்கு இங்கே சொல்லியாக வேண்டும். ஆக ஹஸ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யார் யாரெல்லாம் கொலை செய்தார்களோ, கொலை செய்தவனாக இருக்கட்டும் அல்லது கொலை செய்ய ஏவியவனாக இருக்கட்டும் அல்லது இஷாரா சுட்டிக்காட்டி கொடுத்தவனாக இருக்கட்டும், அனைவர்களின் மீதும், இன்னும் சொல்ல போனால் யார் அவர்கள் கொலை செய்யப்பட்டதை சந்தோஷமாக எடுத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் அனைவரின் மீதும் கியாமத்து நாள் வரைக்கும் அல்லாஹ்வுடைய சாபம் தொடரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இதுதான் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தின் கொள்கையாகவும் இருக்கின்றது. ஆக எல்லாம் வல்ல இறைவன் இதை போன்ற இஸ்லாமிய வரலாறுகளை அறிந்து நல்ல ஒரு படிப்பினை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரும் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல்லாஹி தொழுது கொள்ளுங்கள்.